Taste the Daily. ஆஸ்திரியா சென்ற பிரதமர் மோடிக்கு வியன்னாவில் பாரம்பரிய முறைப்படி ராணுவ மரியாதை. ஆஸ்திரியா பிரதமர் கார்ல் நெஹ்மருடன் இருதரப்பு பரஸ்பர ஒத்துழைப்பு குறித்து பேச்சுவார்த்தை. மனிதகுலம் தற்போது சந்தித்து வரும் மிகப்பெரிய சவால்கள் பருவநிலை மாற்றம் மற்றும் தீவிரவாதம் தான் என பிரதமர் மோடி கருத்து. தீவிரவாதத்தை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது என்பதை இந்தியா மற்றும் ஆஸ்திரியா கருதுவதாகவும் வியன்னாவில் பேட்டி. விக்கிரவாண்டி தொகுதியில் மாலை 5 மணி நிலவரப்படி 77.73% வாக்குப்பதிவு. இதுவரை 1,84,255 பேர் வாக்களித்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். விக்கிரவாண்டி திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா சொந்த ஊரான அன்னியூரில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்கு செலுத்தினார். பனையபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் பாமக வேட்பாளர் அன்புமணி. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் 2 வாக்குச்சாவடிகளில் 3 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் கோளாறு. சுமார் அரை மணி நேரத்திற்குள்ளாக கோளாறு சரி செய்யப்பட்டு வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெறுகிறது. தமிழகத்தில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் வெளியீடு. தொழில்நுட்ப கல்வி இயக்கக ஆணையர் வீர ராகவராவ் தரவரிசை பட்டியலை வெளியிட்டார். பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலில் செங்கல்பட்டைச் சேர்ந்த தோஷிதா லட்சுமி முதலிடம், திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த நிலஞ்சனா 2ஆம் இடம். பொறியியல் தரவரிசை பட்டியலில் அரசு பள்ளி மாணவர்களில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ராவணி முதலிடம். பொறியியல் படிப்புக்கான தரவரிசையில் 65 மாணவ மாணவிகள் 200க்கு 200 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் முதுநிலை பாடப்பிரிவுகளுக்கான நுழைவுத் தேர்வு ரத்து. நுழைவுத் தேர்வு எழுதிய மற்றும் விண்ணப்பித்த மாணவர்களுக்கு கட்டணம் திரும்ப செலுத்தப்பட்டுள்ளதாகவும் துணைவேந்தர் தகவல். பொறியியல் மாணவர் சேர்க்கைக்காக 7.5% சிறப்பு உள் ஒதுக்கீடு பெற்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கான கலந்தாய்வு ஜூலை 22ஆம் தேதி தொடக்கம். பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு ஜூலை 29ஆம் தேதி செப்டம்பர் 9ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதிக்கு எதிராக அவதூறு வழக்கு தொடர்ந்தார் அண்ணாமலை. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து தனக்கு எதிராக அவதூறு பரப்பியதற்கு 1 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கேட்டு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வழக்கு. 60 ஆண்டு அரசியல் அனுபவம் கொண்ட RS பாரதி தன்னை பற்றி அவதூறாக பேசியது தனக்கு பெரும் துக்கத்தை ஏற்படுத்தியதாக அண்ணாமலை பேட்டி. RS பாரதியை கண்டிப்பாக சிறைக்கு அனுப்புவோம் எனவும் கருத்து. யாருமே அவர் எதுவும் செய்யாதனால பயத்தினால ஒதுங்கி போறனால அந்த பேச்சு ஆணவத்தை தாண்டி கர்வத்தை தாண்டி அட்டூழியத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து CBI விசாரித்தால்தான் டாஸ்மாக் மதுபான ஊழல் வெளிவரும் என அண்ணாமலை கருத்து. தவறு செய்யவில்லை என்றால் CBIக்கான முன் அனுமதி ரத்து ஆணையை வாபஸ் பெற தமிழக அரசு தயாரா எனவும் கேள்வி. முதலமைச்சர் மடியில கனம் இருக்கிறனாலதான் இந்த CBI கொடுத்திருக்கக்கூடிய ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் அதையே வித்ட்ரா பண்ணிருக்காங்க. முதலமைச்சருக்கு தைரியம் இருந்தா அந்த ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வித்ட்ரா பண்ணதை திரும்ப ரீஇன்ஸ்டேட் பண்ணட்டும். இந்த கேஸ்ல கள்ளக்குறிச்சி கேஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய முழு டாஸ்மாக் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். யாரெல்லாம் சாராய ஆலை வைத்திருக்கிறாங்க, என்ன ப்ரொடியூஸ் பண்றாங்க, முறையான சரக்கா இல்ல இல்லீகல் சரக்கா, அது எப்படி உள்ள வருது, செகண்ட்ஸ்ல எவ்வளவு வருது, அதை தாண்டி கள்ளச்சாராயத்தை யாரு காய்ச்சறாங்க, இது எல்லாம் கூட ஒரு CBI வழக்கில் எல்லாம் தெரிஞ்சிடும். அதனால் திமுக பயப்படுகின்றது, கொடுப்பதற்கு தயாரா இல்லை. பசுத்தோல் போர்த்திய புலியாக செல்வ பெருந்தகை இருப்பதால் உண்மையை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளதாக அண்ணாமலை விளக்கம். செல்வ பெருந்தகை வழக்கு தொடுத்தால் நீதிமன்றத்தில் சந்திக்க தயார் எனவும் பேட்டி. இன்னைக்கு பசுந்தோல் போர்த்திய புலியாக நான் காந்தி வழியில வந்தேன், நான் நல்லவன் சொல்லும் பொழுது வேறு வழி இல்லாமல் எல்லா கேஸையும் வெளியிட வேண்டிய காரணம் நிர்பந்தம். செல்வ பெருந்தகை எப்படிப்பட்ட மனிதர் என்று சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. இதுல என்ன சொல்றாரு, போய் என்னை ரவுடின்னு சொல்லிட்டு நான் கோர்ட்டுக்கு போறேன், கோர்ட்டுக்கு வாங்க பாத்துக்கலாம். விக்கிரவாண்டியில் புதுச்சேரி சாராயம் அருந்திய மேலும் 7 பேருக்கு சிகிச்சை என்ற செய்தி கவலை அளிப்பதாக EPS கருத்து. மாநில எல்லைகளில் மதுவிலக்கு சோதனைகளை தீவிரப்படுத்தவும் வலியுறுத்தல்.
திருச்சி மணப்பாறையில் மருத்துவ கழிவுகளை எரிக்கும் போது உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. சாராயம் குடித்து இறந்தவரின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கும் போது இதற்கு வழங்குவதால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என நீதிபதி கருத்து. இஸ்லாம் உள்ளிட்ட அனைத்து மத பெண்களுக்கும் விவாகரத்துக்கு பிறகு கணவரிடமிருந்து ஜீவனாம்சம் பெற உரிமை உள்ளதாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. ஜீவனாம்சம் என்பது நிவாரணம் அல்ல என்றும் அது திருமணமான பெண்களின் உரிமை என்றும் நீதிபதிகள் கருத்து. கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு 50% கட்டணம் வசூலிப்பதை கண்டித்து முற்றுகை போராட்டம். முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தால் கப்பலூர் சுங்கச்சாவடியில் காத்திருந்த வாகனங்கள். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு அதிமுக மாவட்ட செயலாளர்களிடம் உறுப்பினர்களுக்கான புதிய அடையாள அட்டைகளை வழங்கினார் எடப்பாடி பழனிசாமி. ஏற்கனவே இருந்த OPS படம் நீக்கப்பட்டு ஒருங்கிணைப்பாளர்கள் என்றிருந்ததை மாற்றி பொதுச் செயலாளர் என்று மட்டும் குறிப்பிட்டு அடையாள அட்டை. இன்று பிற்பகல் நடைபெறவிருந்த சுற்றுச்சூழல் அறிவியல் தேர்வுக்கான வினாத்தாள் காலையிலேயே திறக்கப்பட்டதன் எதிரொலி. வினாத்தாள் கசிந்திருக்கக்கூடும் என்பதால் இன்றைய தேர்வை ஜூலை 31ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு. நீட் தேர்வு ஆள்மாறாட்ட வழக்கில் CBCIDக்கு ஆவணங்களை தரவில்லை என்றால் தேசிய தேர்வு முகமை அதிகாரிகளை கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் என நீதிபதி எச்சரிக்கை. அதிகாரிகளின் வீடு, அலுவலகங்களில் ஏன் சோதனை நடத்த உத்தரவு பிறப்பிக்க கூடாது எனவும் உயர்நீதிமன்ற கிளை கேள்வி. சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்காக தூத்துக்குடி நீதிமன்றத்தில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் அவரது 2 மகன்கள் ஆஜர். வழக்கை தொடர அனுமதித்தது தொடர்பாக விளக்கமளிக்க முன்னாள் சபாநாயகர் தனபாலும் நீதிமன்றத்தில் ஆஜரானார். Taste the Daily.